ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் தேர்தல் பகுப்பாய்வாளர் பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். 2026 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. வாக்கு பதிவானதை வைத்து பல்வேறு ஊகங்கள், கணிப்புகள் சொல்லிட்டு வராங்க. 85 விழுக்காடு பெரிய லெவல்ல பதிவாயிருக்கு. அப்போனா மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, ஆட்சி மாற்றம் வேணுங்கிறப்பதான் இந்த மாதிரியான அலை அடிக்கும். ஸோ மக்கள் வீட்டில இருந்து வந்து ஓட்டு போட்டுறாங்கன்னா ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க, அதனாலதான் அப்படின்னு நேற்றிலிருந்து ஒரு வலது சார்பு கொண்ட பத்திரிகையாளர்கள், வலதுசாரிகள் பலர் வந்து இதை கருத்தா சொல்லிட்டு வராங்க. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் இதை பத்தி ஜோசியம்லாம் சொல்றது இல்லை. இது எலெக்ஷன் முடிவு எப்படி ஜோசியம்லாம் சொல்றது இல்லை. ஆனா இந்த ரொம்ப போலிங் இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்றது வந்து ஜென்ரல் அப்படி நம்பப்படுதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு விதிவிலக்காக நிறைய நிகழ்வுகள் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்லையும் நடந்திருக்கு. மேற்கு வங்கத்தில் வந்து ஒவ்வொரு தரமும் வந்து 78% 87% தான் வரும். 34 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தபோது லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து போலிங்ல வந்து பெர்சன்டேஜ் வந்து 78% 87% வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. தமிழ்நாட்டில் ஒரு தரம் வந்து 60% பக்கத்துல போலிங் முடிஞ்சிருந்தது. கலைஞர் அந்த தரம் தோத்துட்டாரு, எலெக்ஷன்ல வந்து தோத்துட்டாரு, உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்முலா கிடையாது. இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து நிறைய நேம்ஸ் வந்து டெலிட் ஆனதுனால அந்த டெலிட் ஆன நேம்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதிகமாக பெர்சன்டேஜ் வர்ற மாதிரி தோன்றுது. இது ஒன்று. மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட பெர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், ஓட்டு போட்டவங்க வந்து 70,000 பேர் குறைச்சல் இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு வந்து இன்டிட்டர்மினேட் ஃபேக்டராக இந்த எஸ்ஐஆருடைய இம்பாக்ட் இருக்கு. ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. கெஸ் பண்ண அளவில் என்ன தெரியும்னா, நிறைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் வந்து இவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. திமுக எஸ்பெஷலி அரசியல் கட்சிகளில் தங்களுடைய காடரை வச்சு அதை வந்து எல்லாரும் நீக்கப்பட்ட பெயர்கள் எதெல்லாம் நீக்கப்படக்கூடாதோ அதை பற்றி அவங்க ஆவணங்கள்லாம் சமர்ப்பிச்சாங்க. சில லட்சக்கணக்கானவங்க மறுபடியும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது ஒன்று. இந்த அதிகமாக பெர்சன்டேஜுங்கிறது நிச்சயமாக எஸ்ஐஆருக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவோ அல்லது இதன் காரணமாக மிகப்பெரிய பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என்றோ கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து புது ஃபேக்டரை வந்து விஜய் வந்து நுழைஞ்சிருக்காரு. இஸ் அனதர் இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர். அவர் எத்தனை பெர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறது வந்து அறியாததாக வந்து உணரப்படுது. ஒரு அரசியல் தலைவருங்கிறது மக்களுக்கு மத்தியில் போய் இருக்கணும். எம்ஜிஆருக்கு வந்து இல்லாத கரிஷ்மாவா இன்னைக்கு வேறையா இருக்கிறது. அவர் மக்கள் மத்தியில் தான் உலகினார். இவர் அப்படிலாம் செய்யலை. கூட்டுற மீட்டிங்க்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ஒன்று மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பொதுவாக வந்து சொல்றவங்க என்னன்னா, ஹி வில் மேக் அன் இம்பேக்ட். ஒரு பெர்சன்டேஜ் வாங்குவார், ஆனால் குறிப்பிடத்தக்க அளவு அவருக்கு வெற்றி கிடைக்காது. இதைத்தான் எல்லா அரசியல் நோக்கர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சில சர்வே மட்டும்தான் விஜய்க்கு வந்து 82% கூட கொடுத்த ஒரு சர்வே வந்தது. அப்படிலாம் சர்வேக்கள் வந்திருக்கு. அதனால வந்து எந்த சர்வேயுமே முழுக்க முழுக்க நம்ப வேண்டியதில்லை. அது திமுக சார்பாக வந்தாலும் சரி, அதிமுக சார்பாக வந்தாலும் சரி, விஜய் சார்பாக வந்தாலும் சரி, முழுக்க முழுக்க நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எல்லாத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியில் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறது, இது இத்தனை நாளைக்கு முந்தி எடுக்கப்பட்ட சர்வே, தேர்தல் நாளன்று எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுருவாங்க. இல்ல, இப்ப இந்த எஸ்ஐஆர்ல எடுத்ததன் மூலமாக உங்களுக்கு டோட்டல் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, ஓட்டுப்பதிவு உங்களுக்கு விழுக்காடு அதிகரித்தது போன்ற ஒரு தோற்றம் தருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சென்னை மாதிரியான பகுதியை தான் விஜய் வந்து குறி வச்சு, எங்களுக்கான ரசிகர்கள் அதிகம் இருக்கிறாங்க, சென்னையை தான் நாங்கள் குறி வைக்கிறோன்னு பொதுச் செயலாளர் இந்த ஆதவர்ஜுனா, விஜய்னு எல்லோருமே சென்னையை குறி வச்சு இறங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னையிலையும் வாக்கு விழுக்காடு ஏறினவுடனே எல்லாரும் சொல்றாங்க, பாத்தீங்களா இளைஞர்கள்லாம் விஜய்க்கு அதிகம் ஓட்டு போட்டிருக்காங்க, சென்னை திமுக கோட்டைன்னு சொன்னீங்க, பாத்தீங்களா விஜய் அந்த கோட்டையை தகர்த்துட்டு தான் கோட்டையை உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பதிவு செய்யறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னேன், சென்னையில் வந்து பெர்சன்டேஜ் கூடியிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மொத்த வாக்காளர் 70,000 என்னமோ குறைஞ்சிருக்காங்க. இது எலெக்ஷன் கமிஷன் நேற்று ஈவினிங்கும் இன்னைக்கு காலையிலையும் அந்த அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ வாக்காளர் எங்க ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. இல்லை, எஸ்ஐஆர்ல வந்து இதுல எல்லாம் குளத்தூர்ல எல்லாம் வந்து 1,00,000 பேருக்கு மேல முதல்ல ரிமூவ் பண்றதா இருந்தது இவருடைய சிஎம்முடைய கான்ஸ்டியூன்சி. அதே மாதிரி டெப்டி சிஎம் கான்ஸ்டியூன்சிலையும் பல்லாயிரக்கணக்கான வாட்டர்ஸ் வந்து அவங்க முதல்ல டெலிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் கொடுத்ததுல பல பேர் வந்து தங்களுடைய வாக்குரிமையை வந்து நிலைநாட்டியிருக்காங்கிறது உண்மை. ஒரு காரியம், இந்த எஸ்ஐஆர் பத்தின அன்சர்டனிட்டியை பத்தி அரசியல் கட்சிகளுக்கு தெரியுங்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிகளுமே யாருமே ஓட்டு போடாம தங்கள் இது ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு போடாம சும்மா உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்களை வந்து ஊக்குவிச்சிருப்பாங்க. அதனாலே வந்து இந்த வாக்குப்பதிவு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அதிகமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படித்தான் இருக்கும்.
இப்போ ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நடக்குதுன்னாங்க. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தா தான் சாரசாரியா மக்கள் எத பத்தியும் கவலைப்படாம போய் ஓட்டு போட்டு வருவாங்க. இதற்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக. 2011 எலக்ஷன்லயே வந்து அது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சியா இருந்ததுன்னா, இவர் வந்து 80 சீட் வாங்குவாரா? எடப்பாடி வந்து ஜெயலலிதா மாரி ஒரு பெரிய ஆளுமை இல்லாதபோது 80 சீட் வாங்குவாரா? அன்னைக்கு நடந்தது என்னன்னா, அவர் செய்த ஒரு பொலிட்டிக்கல் மிஸ்கால்குலேஷன். இந்த உள்ளீடு ஒதுக்கீடு வன்னியருக்கு குடுத்தாரு. அதன் மூலம் தன்னை தக்க வைத்துக் கொண்டார். வட தமிழ்நாட்டுல வந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டார். அவருடைய கால்குலேஷன் இதனால வந்து பன்னீர்செல்வம் வந்து ஓபிஎஸ் வந்து மதிப்பிழப்பார் அவருடைய கம்யூனிட்டி மத்தியில. அது சரிதான். மதிப்பிழந்தார். அதன் காரணமாக அந்த கம்யூனிட்டி வந்து முக்குலத்தோர் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஓட்டு போடல. அது ஒரு முக்கியமான காரணம். அது முக்குளத்தோர் வந்து ஏடிஎம்கேனுடைய பேஸ் ஓட்டு. அவங்களுடைய கணிசமா முக்குளத்தோர்கள் ரெட்டலைக்கு போடுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு பெரிய கஷ்டமான கொஸ்டின் கூட கிடையாது. அந்த பேஸ் ஓட்டை அதிமுக இழந்துருச்சு. ஆமா. அப்போ உங்களுக்கு 2011 வந்து ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சியும் கிடையாது. 2021 சொல்றீங்க நீங்க. 2021 ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சியும் கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ஆனால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. இவ்வளவு ஸ்கீம் போட்டிருக்காங்க, இவ்வளவு பேருக்கு பலனடைய வச்சிருக்காங்க. அவங்கள நிச்சயமா வந்து பல பேர் வந்து நாங்க திமுகவுக்கு தான் தொடர்ந்து வாக்களிப்போம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்தத்தில் உள்ள 100 விழுக்காடு இதுல வந்து ஓட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்கும் சேர்த்து கன்ஃபர்ம்டு ஓட்டர்ஸ் வந்து 45% 50% இருக்காங்க. அவங்க வேற யாருக்கும் போட மாட்டாங்க. இவங்களுக்கு தான் போடுவாங்க. கமிட்டட் ஓட்டர்ஸ். அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு 4, இவங்களுக்கு பிஎம்கேக்கு 4 ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஒரு 25 தேரும். ஆக 70-75% அப்புறம் மீதி 25% இருக்காங்களா அவங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ், நான் கமிட்டட் ஓட்டர்ஸ். அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. எந்த கட்சி நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதுல பெரும்பாலானோர் வந்து தங்களுடைய வாக்கு வீணாக கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்ப சீமானுக்கு வந்து நான் கமிட்டட் ஓட்டு அநேகமா வந்ததா நான் நினைக்கல. அவருக்கு இளைஞர்கள் ஓட்டு அநேகமா வந்துகிட்டு அது ஏறக்குறைய கமிட்டட் ஓட்டரா இருந்தது. அது இன்னைக்கு ஸ்பிளிட் ஆகலாம். இவர் கூட போகலாம், விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு பகுதியோ பெரும்பகுதியோ போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து தங்களுடைய வாக்குகள் வீணாக்கப்படக்கூடாது, நம்ம போட்ட கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. நம்ம எந்த கட்சிக்கு போடணும், எந்த கட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு நம்முடைய நலனை, நாட்டின் நலனை, மாநிலத்தின் நலனை காப்பார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அவங்க. 2021 அதுல பெரும்பகுதி வந்து ஸ்டாலினுக்கு அந்த ஓட்டு வரல. 2021 பெரும்பகுதி வரல. ஏன்னா அவரை பத்தி ஹி வாஸ் அன் அன்சர்டன் ஃபேக்டர். அவங்கள பொறுத்த மட்டும் சில பேர் கொடுத்தாங்க, சில பேர் போடல. ஆனா 2026 நான் நினைக்கிறேன் அதுல பெரும்பகுதி வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவருடைய ஆட்சியை பார்த்திருக்காங்க. அதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது இளைஞர்கள் ஓட்டு பிரியும்னு சொல்றாங்க. ஆமா, டிஎம்கேலையும் கொஞ்சம் இளைஞர்கள் ஓட்டு பிரியலாம், ஏடிஎம்கேலையும் இளைஞர்கள் ஓட்டு பிரியலாம். ஆனால் டிஎம்கே பொறுத்த மட்டும் நீங்க ஆரிஜின் எடுத்து பாருங்க. டிஎம்கே வந்து கொள்கை மறவர்களாக தொண்டர்கள் இருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்து. ஏடிஎம்கேக்கு ரசிகர்கள் வந்து இவருடைய கட்சிக்காரர்களா வந்து மாறினாங்க. இப்ப அதனாலதான் இவர் சொன்னாரு, மோடி எங்க டேடின்னு ரொம்ப கூலா வந்து ராஜேந்திர பாலாஜி சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு அதுல தயக்கம் கிடையாது. நாங்க அன்னைக்கு வந்து எங்களுக்கு வாத்தியார் இருந்தாரு, அடுத்து அம்மா இருந்தாங்களா, இப்ப மோடி இவர் எங்க கதாநாயகன் அப்படின்னு போறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து பொதுவா பரவலாக அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்துல பல உண்மைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா டிஎம்கே காரங்க வந்து அப்படி டக்குன்னு சொல்லி இந்த நம்ம கிராமத்துல சொல்லுவாங்கல்ல பால் மாறுவாங்க, அது மாதிரி பால் மாற மாட்டாங்க. அதனால இங்க உள்ள இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமா போக மாட்டாங்க. இன்னொன்னு, இளைஞர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூற்று வந்து நான் நம்பல. சில இளைஞர்கள் போவாங்க. ஒட்டுமொத்தமா போறது யாருன்னா அந்த சின்ன குழந்தைகள்லாம் ஒட்டுமொத்தமா நிக்குது. அது சினிமா பார்த்த ரசிப்பு தன்மையினால வந்து நான் 2 இன்சிடென்ட் வந்து இதுல கூட தொலைக்காட்சி, நீங்களும் பங்கு பெற்ற தொலைக்காட்சி கூட நான் சொன்னேன். ஒரு பையன் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் தான் என்கிட்ட சொன்னார், என்னுடைய நண்பர் ஒருத்தர். ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து ஓட்டு கேட்கறதுக்குன்னு போனா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பையன் அவரை சுத்தி சுத்தி வந்து விசில் அடிக்கிறான். ஏன்னா அவருக்கு 8 வயசு 9 வயசு இருக்கும் அந்த பையன் வந்து. அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு பெண் குழந்தை, அதுக்கு என்ன 8 வயசு 10 வயசு இருக்கும், அது வந்து சொல்லுதான், விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு அப்பா அம்மாவும் பயமுறுத்துதான். இப்போ இதுல எல்லாம் அப்பா அம்மா என்ன செய்வாங்க, அப்பா கவலைப்படாதம்மா நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னு சமாதானப்படுத்துவாங்க. அதனால ஓட்டு போட போறாங்களா? நிச்சயமா கிடையாது. அதனால வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா கிடையாது. விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்துல ஒரே ஒரு காரணத்தினால பல பேர் வந்து விஜய்க்கு ஒரு நெக்ஸ்ட் ஃபோர்ஸா வர்றதுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு ஒரே என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு காலமா திராவிட ஆட்சிகள் தான் நடந்தது. அதனால ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா
மம்தா பானர்ஜிக்கு அப்படி ஒரு மாறுதல் 34 வருஷமா லெஃப்ட் ஃப்ரண்ட் ஆண்டாங்க. அதனால 2-3 தலைமுறையா லெஃப்ட் ஃப்ரண்ட் ஓட்டு போட்டிருந்த குடும்பங்கள் கூட இந்த தடவை மம்தா பானர்ஜி ஓட்டு போடுவோம். அது ஆக்சுவலா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு. அது வந்து இவங்களுக்கு வந்து மம்தா பானர்ஜிக்கு வந்து முதல் தரம் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு. இந்த மாறுதல் வேணும்னு நினைக்கிறவங்க எப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பெரும்பாலானவர்கிட்ட வந்து கிடையாது. ஒரு இளைஞர்கள் ஒரு எந்த விதமான கொள்கை இதெல்லாம் இருக்கு, எனக்கு அவரை பிடிக்குதையா, அவருக்கு நான் ஓட்டு போடுவேயா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. இப்ப எம்ஜிஆருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. எம்ஜிஆர் நல்ல மனுஷையா, கொடையாளி, தான தர்மம்லாம் பண்ணுவாரு, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. இப்படின்னா ஒரு தடவை சாப்பாடு போட்டாரு, மறுபடியும் சாப்பாடு போடுவார் நம்பிக்கையோட போனவங்க நிறைய பேர் இருக்கு. மற்றபடி அவருடைய பிலாசபி, அவருக்கு ஒரு பிலாசபி இருந்ததாவே நான் நினைக்கல. அவருக்குன்னு தனி பிலாசபி இல்லாதனாலதான் அண்ணாவின் கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்ட்டாரு. அண்ணாவின் கொள்கை தான் திமுகவுடைய கொள்கை. அதே கொள்கையை தான் இவர் அடாப்ட் பண்ணிட்டார். வேற எதுவுமே இவர்கிட்ட கிடையாது. அப்படி இருந்தும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா எம்ஜிஆருக்கு அப்படி கூட்டம் இருந்ததுக்கு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. எம்ஜிஆர் மன்றங்கள் அதிமுகவின் கிளைக்கழகங்களாக மாற்றப்பட்டன உடனடியா. கிராமத்து வரைக்கும் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமத்து வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு தேர்தல்ல வந்து தேர்தலுக்கு வந்து வாக்காளர்களை கூட்டிட்டு போவாங்க, லீடு பண்ணிட்டு போவாங்க அரசியல் கட்சிகள் வந்து. அப்படி லீடு பண்ற ஸ்ட்ரக்சர் வந்து விஜய்க்கு வந்து கிடையாது. அதனால இப்படி எல்லா காரணத்தையும் வச்சு பார்க்கும்போது விஜயை பற்றி ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து ஹீ இஸ் அன் இன்ஃப்ளேட்டட் இமேஜ். வேணும்னே அவருடைய இமேஜை வந்து பெருக்கி பெருக்கி காமிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது பிஜேபியுடைய கேம் பிளான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபிக்கு வந்து என்ன, இந்த 2026 அவங்க ஜெயிக்க போறது இல்லை, ஆட்சிக்கு வர அளவுக்கு ஜெயிக்க போறது இல்லை. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்போ அவங்க என்ன செய்யணும், 2031 நம்ம தான் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி, டிஎம்கேக்கு அடுத்து நம்ம தான் அப்படின்னு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணும். விஜய்க்கு வந்து இன்டைரக்ட் சப்போர்ட் கொடுத்து அவர் வந்து வளர்ந்துட்டாருன்னா, ஏடிஎம்கே வீக்கா போயிருச்சுன்னா, எடப்பாடியை வந்து அடுத்து இன்னொரு எலெக்ஷன்ல எடப்பாடி தோத்தாருன்னா பொதுக்குழுவும் செயற்குழுவும் அவரை சும்மா விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து சசிகலா அம்மையார் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல உள்ள வர்றதுக்கான இது மாதிரி பல விஷயங்கள் அந்த ஏடிஎம்கே நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து பிஜேபி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆயிரலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷனா இருக்கலாம். அதன் காரணமாக விஜய் வந்து இந்த மாதிரி வந்து ஊக்குவிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு பார்வை. இப்ப தென் மாவட்டங்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பரமக்குடி இந்த மாதிரி பகுதிகளில் இங்க விஜய் ஃபேக்டர் மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா கட்சின்னு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, சசிகலா. சென்னை பக்கம் சசிகலா ஒண்ணுமே கிடையாது. அந்த முதுகுளத்தூர், பரமக்குடி, மானாமதுரை அந்த மாதிரி பகுதியில தென்னந்தோப்பு இங்க ஒரு ரோல் வகிக்குதுங்க. முதுகுளத்தூர்ல கிட்டத்தட்ட ஏதோ அங்க ஆப்பநாட்டு மறவர் சங்க தலைவரையே நிப்பாட்டி இருக்கிறாங்க. திமுக, அதிமுக கோனார் சமுதாயத்தை நிப்பாட்டி இருக்கு. ஓட்டு பிரிஞ்சு கடுமையான ஃபைட்டு சசிகலாவே கொடுப்போங்கிறாங்க. அப்ப சென்னைக்கும் தென் மாவட்டத்துக்கும் ஓட்டிங் ஃபேக்டர், ஓட்டிங் பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா? ஆமா, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது அமமுக வந்து போன இதுல வந்து தேர்தலில் வந்து அவ்வளவு வெற்றி பெற்றதுக்கு, குறிப்பிடத்தக்க வாக்குகள் பெற்றதுக்கு காரணம் என்னன்னா, முக்குளத்தோருக்கு வந்து ஏபிஎஸ் மேல இருந்த கோபம், இந்த உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி அவங்க கண்ணீருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ அமமுக வந்து இவங்க கூட சேர்ந்து போட்டியிடும் பொழுது அந்த முக்குளத்தூர் வந்து தினகரன் பின்னாடி போக மாட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு முக்குளத்தூர் வந்து இவர் தினகரன் வந்து ஒரு ஐகான், தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிற ஒரு ஐகான். இன்னைக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிற ஐகான் வந்து சசிகலா தான். இன்னும் அவங்களுக்கு அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். அப்போ இன்னும் அதிமுகவுக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள் சசிகலா பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு. அது தென் மாவட்டங்கள்ல தான். இல்ல, இப்ப அதிமுகவை பொறுத்தவரை ஒரு செய்தி சொல்றாங்க. அதாவது கடந்த முறை நாங்க தோற்றதுக்கு அமமுக 23 இடங்கள்ல எங்களுடைய வாக்குகளை பிரிச்சுட்டாங்க, அதனால நாங்க படுதோல்வி அடைஞ்சோம். இப்ப அமமுக சென்றதுக்கு அப்புறமும் இன்னும் முக்குளத்தோர் ஓட்டு ஏடிஎம்கேக்கு விழாது, முக்குளத்தோர்லாம் கோபமா இருக்காங்கன்னு இந்த கதையை எத்தனை நாள் சொல்லுவீங்க? முக்குளத்தோர் பிரதிநிதி செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, மணிகண்டன், விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் அப்படியே எங்க கவுண்டர் எடப்பாடி கிட்ட தான் இருக்கிறாங்க. இப்ப அமமுகவும் சேர்ந்தாச்சு, இன்னும் முக்குளத்தூர் ஓட்டு ஏடிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது நீங்க சொல்றீங்க, அந்த ஃபேக்டர் இந்த முறை உடையும் அப்படின்னு அதிமுக ஆதரவாளர்கள் சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உடையாது. ஏன்னா முக்குளத்தோருடைய கோபத்துக்கு வடிகாலா வந்து அமமுக இருந்தது, ஏடிஎம்கே எதிராக போட்டி போட்டுச்சு. இன்னைக்கு அவங்களுடைய கோபத்துக்கு வடிகாலா வந்து அமமுக இல்ல, அவங்க ஏடிஎம் கூட சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த கோபத்துக்கு வடிகாலா இருக்கிறது வந்து சசிகலா அம்மையார்.
அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா ஏடிஎம்கே கூட கூட்டு சேர்ந்தவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அப்ப சசிகலா அம்மையாருக்கு ஓட்டு. அதையும் தவிர இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இன்னைக்கு முக்குலத்தோர் வந்து இவர் வந்து ஓபிஎஸ் வந்து இங்க அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. யாராலும் இதை மறுக்க முடியாது. ராமநாதத்துல சுயேட்சையா இருந்தார். சுயேட்சையா அத்தனை ஓட்டு வாங்கினார் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், பை எலெக்ஷன்ல. அதனால அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட போறாங்க. அதனால ஏடிஎம்கேக்கு இருந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு சசிகலாவுக்கும் திமுகவுக்கும் போய் சேரப்போம். இதுதான் ஒண்ணு. சோ அப்ப அதே கால்குலேஷன் அப்படியே முக்குலத்தோர் ஈக்குவேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அந்த ஆன்டி ஏடிஎம்கே மைண்ட் செட் அப்படியே இருக்குன்னு தான் பாக்குறீங்க எடப்பாடிக்கு. ஓகே. இப்ப நம்ம மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. நாமக்கல், கரூர் இது மாதிரியான கொங்குலால கவுண்டர்களும் அருந்ததிய சமுதாய மக்களும் இருக்கின்ற பகுதி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த 2 சமுதாயமும் இரட்டலை தான் பிரத்யேகமா வாக்களிப்பாங்க. 89ல ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் நின்னும்போது கூட அருந்ததியர்களும் கவுண்டர்களும் வேற யாருக்கும் ஓட்டு போடாம ஜெயிக்க வச்சாங்க. அந்த மாதிரியான பகுதிகளில் ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. ஒருபுறம் திமுகவின் கோட்டை என்று சொல்லக்கூடிய சென்னையிலையும் விஜய்க்காக ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலம், இது அதிமுகவினுடைய கோட்டை. கடந்த 2021 கூட 65 சீட்டு எடப்பாடி தமிழ்நாடு முழுக்கும் தோக்கடிச்ச போது கூட அவங்க வெற்றி பெற வைத்த ஒரு பகுதி அங்க அதிகரிச்சிருக்கு. இந்த ஃபேக்டரை எப்படி பாக்கீங்க? விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறாரா, இல்ல விஜய் ஒரு ஃபேக்டரே இல்லாம ஏடிஎம்கே அங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்ல, மேற்கு மண்டலத்துல வந்து ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம் எம்ஜிஆர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து நாங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருந்தாங்க நம்மாளு அப்படின்னு சொல்லி. அது ஒரு காரணம். அதையும் தவிர மன்றாடியார்னா கவுண்டர்ல பட்ட பேரா? கவுண்டர் சமுதாய பட்ட பேரா? அது மன்றாடியார்ங்கிறது அவங்கள ஒரு இது அரச பரம்பரை மாதிரி பெரிய ஜமீன்தார், அவங்களுக்கு மன்றாடியார். ஆமா. அதனால வந்து இன்னும் அந்த அந்த பக்கத்துல வந்து மன்றாடியார் குடும்பத்துக்கு வந்து ஒரு மரியாதை வந்து இன்னைக்கு வரைக்கும் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால தொடர்ந்து பல்வேறு காரணங்கள்னால இங்கதான் கவுண்டரும் அருந்ததியரும் வந்து கூட சேர்ந்து நின்றதுனால ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு தான் பலம் இருந்தது. ஓரளவு அருந்ததியருக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு கலைஞர் வந்து. அந்த உள்ளிட ஒதுக்கீடு அருந்ததியருக்குன்னு சொல்லி கொடுத்தவங்களும் ஓரளவு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாரு. இந்த சென்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து அங்க வந்து ஏடிஎம்கே பலத்தை வெற்றி பெற்றது. சென்ற உள்ளாட்சி தேர்தலில் பட முடியலையே. ஏன்? ஏன்னா செந்தில் பாலாஜி இஸ் அ ஃபேக்டர். செந்தில் பாலாஜி இஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்கனைசர். அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணும், நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும், அது வேற விஷயம். ஆனா திறமைன்னு சொல்லி பார்த்து விஜயபாஸ்கர் மேல குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. விஜயபாஸ்கரை தோக்கடிக்க முடியாது அந்த ஏரியால, தஞ்சாவூர்ல. திறமைன்னு சொல்லி பார்த்தா ஹி இஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்கனைசர். இது மாதிரி தனித்திறமை படைத்தவர்கள் இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஒரு மிஷனா வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு வந்து கரூர்ல இருந்து கிளம்பி இங்க வந்தது காரணமே தலைவர் வந்து உத்தரவு போட்டாரு, நீ உட்காந்து பாருன்னு. அவர் வந்து அங்க உள்ளவங்க சொல்றது என்னன்னா, அவற்றோட பெரிய சிறப்பான குணம், ஒரு விஷயத்த வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க, செய்யணுங்கய்யா இதுல இதெல்லாம் இருக்கு, அதாவது இடைஞ்சல்கள் என்ன இருக்கு அதை முன்கூட்டியே சொல்லி சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி என்ன செய்வாராம், முதல் ஒரு திமுக தலைவர் வந்து இதை செய்யணும் செந்தில் சொல்லி சொல்லணும்னா, செஞ்சிடலாம் தலைவர் அவ்வளவுதான் சொல்லுவாராம், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அந்த மாதிரியான தன் மேல நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் அவர் வந்து. எந்த எந்த வழிமுறைகளை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோரும் எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. இங்கே இப்படித்தான் இருக்க வேண்டும்னு யாருமே கிடையாது. அதனால செந்தில் பாலாஜி பார்த்து பயப்படுறாங்க. ஏடிஎம்கே வந்து ரொம்ப பயப்படுறாங்க அவரை பார்த்து. அவருடைய தொகுதியில் வந்து மறுதேர்தல் வைங்க, அந்த தொகுதியில மட்டும் கேட்கிறாங்க. அதனால இந்த தரம் வந்து அங்க வந்து இத்தனைக்கும் அந்த ஏடிஎம்கே கேண்டிடேட் பெரிய ஆளு. செந்தில் பாலாஜி எதிர்த்து நிக்கிற ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் கோவையில சாதாரண நபர் கிடையாது. அதுல விஜய் ஃபேக்டர் வந்துங்க, விஜய் ஃபேக்டர் சென்னையில வந்து நிச்சயமா இருக்கும். அர்பன் ஏரியாஸ்ல வந்து சென்னையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவா நம்பப்படுது. விஜய்க்கு வந்து விஜய்க்கு வருகின்ற வாக்குகள் அதிகமாக அது திமுகவுக்கு தான் சாதகமா முடியும் அப்படின்னு சொல்லி ஃபெஸ்டிவலாஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்கலி ஹி வில் ஈட் அவே தி லார்ஜ் சங்க் ஆஃப் ஏடிஎம்கே ஓட்ஸ். மிக பெரும்பான்மை விஜய்க்கு வருகின்ற வாக்குகள் முதல்ல சீமான் ஓட்டு, அடுத்து வர்றது வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லி இப்ப ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லி ஒரு ஜென்ரலா இல்ல, ஆனா திருப்தி அடையாத குழுமங்கள் இருக்காங்கல்ல, நர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவங்கெல்லாம் வந்து விஜய்க்கும் ஓட்டு போடலாம், ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போடலாம், அது பிரியலாம் அந்த வாக்குகள். அது வந்து திமுக அட்வான்டேஜ் தான் இருக்கும். இப்ப திமுக இது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால திமுகவுக்கு இருக்கிற தர்ம சங்கடம் என்னன்னா, இது வந்து ட்ரக் மெனஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தர்ம சங்கடமா இருக்கு. ஆல் இண்டியா ப்ராப்ளம்.
இது லஞ்ச ஊழல். அது வந்து ஆல் இந்தியா ஃபினாமினா, ஆல் வேர்ல்டு ஃபினாமினா. இங்கேயும் இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்காக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா, இந்தியாவில் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட முடியாது. கீழ்மட்டத்திலோ, நடுமட்டத்திலோ, மேல் மட்டத்திலோ அல்லது அனைத்து மட்டங்களிலோ லஞ்சம் வந்து நீக்கமர நிலவி பரவி கிடக்குது அரசியல் கட்சிகள்கிட்ட. அப்ப இன்னைக்கு உள்ள மக்கள் வந்து இப்ப நான் திருவண்ணாமலையிலேருந்து இங்க வந்து இங்க வேலை பார்க்குற பெண்கள் இருக்காங்க எங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல. 7, 8 பேர் இருக்காங்க. அக்கேஷனலி அவங்ககிட்ட பேசுவேன். அவங்ககிட்ட நான் கேட்டேன், எதுக்கு நீங்க டிஎம்கே ஓட்டு போடணும்? அதான் ரொம்ப லஞ்ச ஊழல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னதுக்கு, யார் பண்ணாம இருக்காங்க? அவங்களாவது நமக்கு வந்து பஸ்ல வந்து இலவசமா குடுத்தாங்க. இப்ப மக்கள்ட்ட இந்த மனநிலை வந்தது. நான் இத ரொம்ப ஹெல்த்தியா பார்க்கல. லஞ்சத்த அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில லஞ்சம்னு சொல்லி ஒரு பேச்சு வந்ததுங்கிறதுனால ஒரு கட்சிக்கு வந்து இது போகாது. ஆனால் இவங்க வந்து மேடையில வந்து இத பத்தி இவங்க சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மைதான். இத பத்தி ஆனா ட்ரக் விஜய் மெனஸ பத்தி ட்ரக் மெனஸ பத்தி பதில் சொல்றது இல்ல. லஞ்ச ஊழல பத்தி பதில் சொல்றது. 3வது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கதை லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு. இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கதை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு வன்புணர்வு நடந்தால் கூட தமிழ்நாட்டுல நடந்தா, தமிழ்நாட்டுல உள்ள நம்ம எல்லாரும் வெட்கி தலை குனியணும். அது கேவலம். ஒரு பெண்ணுக்கு நடந்தா கூட. அதே சமயம் 22 பெண்களுக்கோ, 52 பெண்களுக்கோ இப்படிப்பட்ட வன்புணர்வு நடத்தப்பட்டு விட்டதுங்கிறனால, தமிழ்நாட்டுல பெண்கள் வெளியில போறதுக்கே போக முடியாத, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றது பத்தியும் எல்லாரும் வெட்கி தலை குனியணும். 8 கோடி பேர்ல 4 கோடி பெண்கள் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. 4 கோடி பெண்கள் தெருல நடக்கவே இல்லையா? லா அண்ட் ஆர்டர் அவ்வளவு மோசமா இருக்கா? கிடையாது. இது வந்து ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கதை. இதுல வந்து திமுக வந்து என்ன சொல்லியிருக்கணும்? சொல்ல தவறுனது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு குற்றம் வந்து நிகழ்த்தாம, குற்றம் நடக்காம தடுக்கிற சக்தி வந்து உலகத்துல எந்த அரசுக்குமே கிடையாது. ஆனா குற்றம் நடந்தால், அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கான முனைப்புகள் சரியா இருக்கா? அரெஸ்ட் பண்றாங்களா? கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்களா? சார்ஜ் ஷீட் பண்றாங்களா? இத அவங்க கேட்டிருக்காங்க. நாங்க எங்க தவறுறோம் சொல்லுங்க? இப்ப மாமாவும், மச்சானும் வெட்டிக்கிட்டாங்க. அவங்க வெட்டிக்கிட கூடாதுன்னு சொல்லி எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? அவங்களுடைய குடும்ப தகராறு. ஒரு டீச்சர் ஒருத்தங்க பள்ளிக்கூடத்துல வந்து இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட வந்து கோவப்பட்டு போய் அவங்கள அங்க போய் வெட்டிட்டாரு. உடனடியா கூக்குரல் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடத்துல 10 போலீஸ்காரன் வச்சிருக்க முடியுமா? ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவிகளே உள்ள தகராறு. அவர் அதான் அட்வான்டேஜஸ் பொசிஷன் சொல்லி அங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த பொண்ண குத்தி கொன்னுட்டாரு. இப்போ இந்த விஷயத்துல எல்லாம் அரச குறை சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. அது தேவையற்றது. அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். அவர அரெஸ்ட் பண்ணணும். இப்ப இத பொறுத்த மட்டும் ட்ரக்க பொறுத்த மட்டும் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த 5 வருஷத்துல தான் கஞ்சாவ வந்து இவ்வளவு தூரத்துக்கு வேட்டையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி கஞ்சா கேஸ் எத்தன இருந்துச்சுன்னு ஏடிஎம்கே காரர்ட்ட கேட்டு பாருங்க. அல்லது டிஎம்கே காரர்ட்ட கேட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தன இருந்தது? இந்த 5 வருஷத்துல இந்த வேட்டையாடல் நடக்குது. வேட்டையாடல் நடக்கும்போது பறிமுதல் பண்ணப்பட்ட கஞ்சாவ பார்த்தோம்னா, ஊர் பூரா கஞ்சாவா கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்குது. இப்ப மட்டும் தான் கிடைக்குது. கஞ்சா இப்ப கிடைக்குது. அதுல சந்தேகமே கிடையாது. அத வந்து நிப்பாட்டணும். அதுலயும் சந்தேகம் கிடையாது. அத நிப்பாட்டுறதுக்கான வழிமுறைகள அடுத்த ஆட்சிக்கு வந்தால் திமுக வந்து தீவிரமா யோசிக்கணும். இவரு மந்திரத்துல மந்திரக்கோல் வச்சிருக்கிற மாரி இவரு இபிஎஸ் சொல்றாரு. 3 மாதத்தில் கஞ்சா ஒழிக்கப்படும்னு. இதெல்லாம் கதை, டிராமா. சினிமால நடக்கலாம். ரியல் லைஃப்ல நடக்காது. கஞ்சா வந்து இப்ப நமக்கு பிரச்சனை என்ன லஞ்சம், கஞ்சா இதெல்லாம் பிரச்சனைன்னா, அந்த பின்னல் வலைகள் ஆழமானவை. அதனால பலனடைகிறவங்க ரொம்ப 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 பேரு. வேரியஸ் லெவல்ஸ்ல. அத்தனையும் கட் பண்ணணும். அத்தனையும் கட் பண்றதுக்கு முக்கியமான சக்திங்கிறது வந்து மக்கள் சக்தி மட்டும்தான். இந்த மக்கள் என்னைக்கு விழிப்படைகிறாங்களோ விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மக்கள் சக்தி ஒருங்கிணைந்து வந்ததுனால அசையாதவர்னு சொல்லப்பட்ட மோதியே அசைஞ்சு கொடுத்துட்டாரு. சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. மக்கள் ஒருங்கிணைந்து வர வேண்டும். அந்நேரம் தான் லஞ்சமும் ஒழியும். சட்டங்கள் ஏற்றலாம் அரசு. அங்கிட்டு இங்கிட்டு நடவடிக்கை எடுக்கலாம். ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்னா மக்கள்கிட்ட வந்து அந்த மனநிலை, மனோபாவம் வரணும். நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் இந்த டோட்டல் இந்தியாவே நாணயமா இருக்கணும். என் ஒருத்தனை தவிர அப்படின்னு எல்லாருமே யோசிச்சா எங்க இருந்து நாணயம் வரும்? இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் வந்து இது நடக்குது, அது நடக்குதுன்னு சொல்றாங்க. டிராபிக் கான்ஸ்டபிள் பிடிச்சாருன்னா எதுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க, 20 ரூபா கொடுக்குறீங்க? நான் கோர்ட்டுக்கு வா, நான் தப்பு பண்ணல. அதுல தப்பு பண்ணிட்டேனா கோர்ட்ல ஃபைன் பே பண்ணிக்கிறேன். இவ்வளவுதானே? அது சொல்றதுக்கு ரெடியா இல்லையே. அதனால மக்களுடைய மனோபாவம் மாறணும். அதுல ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படி மனோபாவம் மாறாம இருந்தோம்னா கஷ்டப்படுவோம் கொஞ்ச நாள். தே ஷுட் பி பிரிப்பேர்ட். அது வர்ற வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அது ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்ப பெண்கள் வாக்குகள், பெண்கள் அதிக அளவில் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறத நலத்திட்டங்களுக்காக பெண்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்கணும். பெண்கள் வெறும் ரசிகர்களே மட்டும் இல்ல, நலத்திட்டங்களை பெறுகின்ற பயனாளியாகவும் இருக்கிறாங்கிற அந்த கோணத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால பெண்கள் ஓட்டு போட்டாலே அது விஜய்க்கு தாங்கிற பார்வை சரியில்லைன்னு பாக்குறீங்க. அது மட்டும் இல்ல. ஒரு காலத்துல பெண் ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க.
அதாவது அவங்க வாக்களிக்கிற பெரிய கூட்டம் இல்லை. ஆனா விஜய்க்கு வந்து ஒரு ரசிகையா இருந்தாங்க. இப்ப இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இல்லைன்னா நான் இதை பத்தி பேசியிருக்கவே மாட்டேன். அவருக்கு வந்து அவருடைய குடும்பத்துல வந்து சில சிக்கல்கள் இருக்கிற நேரத்துல ஒரு கல்யாணத்துக்கு வந்து யாரோட வந்து இது இருக்குன்னு பொதுவாக நம்புறாங்களோ எல்லாரும், அந்த பெண்மணியோட அவர் போனது வந்து கிராமத்தில் நான் சொல்றேன் இந்த இதுல இருந்து வர்றவங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வர்ற பெண்கள் இங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றேன். அவங்ககிட்ட கேட்டது அவங்க சொல்றாங்க, இது என்ன வம்பா இருக்கு, இவன் போய் இவரு சம்சாரத்துக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு பொண்ணுனால பிரச்சனை இருக்குன்னு பேச்சு வரும்போது அந்த பொண்ணு தனியா கூட்டு போய் எதுக்கு போனோம். நான் என்னுடைய நண்பர் சைக்காட்ரிஸ்ட் கேட்டேன், இது என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. உங்களுக்கு விவரம் தெரியல சார், அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கிறத பார்த்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. அந்த கொந்தளிப்பெல்லாம் இப்ப விஜய்க்கு எதிரா போய்கிட்டு இருக்கு. இது உண்மை. சமுதாயத்துல ஆண் மேல் சாவனிஸ்ட் சமுதாயத்துல பல ஆண்கள் இப்படி தவறு பண்ணாலும் அதை கேட்க முடியாத சூழ்நிலையில நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கஞ்சி ஊத்தணுமே, எங்க போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வந்து மௌனமா வந்து இதை பத்தி தங்களுக்குள்ள குமுறுறாங்க. அதனால விஜய் வந்து ஒரு நல்ல சிநேகிதிங்கிற முறையில கூட கூட்டு போயிருக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஐ திங்க் இட் வாஸ் ராங் ஸ்டெப். அது வந்து அவருக்கு ஒரு இமேஜ் டவுன் வந்தது வந்து நிஜம்தான் கிராமப்புறங்கள். கண்டிப்பா பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. நேற்று ஃபேக்டர் வந்ததுல இருந்து எடுத்த உடனே பரப்பின ஒரு விஷயம், விஜய்க்கு ஓட்டு அதிகரிச்சிருச்சு, விஜய்க்கு ஓட்டு அதிகரிச்சிருச்சுன்னு தான். ஆனா அதே சமயம் இரவு விவாதத்துல என்ன வந்துருச்சுன்னா, விஜய்க்கு ஓட்டு அதிகமாகுதுன்னா அவர் சீட்டு ஜெயிக்க மாட்டாரு, திமுக அதிக சீட்டு ஜெயிக்க போகுது. இப்ப 160 சீட்ல திமுக இருக்குதுன்னா விஜய்க்கு அதிகமா ஓட்டு வந்துச்சுன்னா ஏடிஎம்கே ரொம்ப பின்னடைவை சந்திச்சு 200 சீட்டு திமுக ஸ்டாலின் கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அந்த கருத்தும் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட எல்லா கருத்தையும் கேட்டேன். எல்லா கருத்தையும் ஆம் இல்லை என்று சொல்லாம என்ன காரணம், என்ன சூழல், என்ன சமூக காரணிகள், சவுத்து, கொங்கு மண்டலம், இங்க சென்னை போன்ற எல்லா பகுதியிலும் எது காரணமா அமைய போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொன்னீங்க. பொத்தாம் பொதுவா இது வரும் அது வரும்னு சொல்லாம என்னெல்லாம் நடந்திருக்கு, டிஎம்கேக்கான இமேஜ், அதை தாண்டி ஸ்டாலினுக்கான இமேஜ், நலத்திட்டங்களுக்கான இமேஜ், டிஎம்கே இருக்கக்கூடிய பின்னடைவு, இதை எல்லாத்தையும் அலசி எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப விரிவா ஒரு எலெக்ஷன் அனலிஸ்டா மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.